சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜூலை மாத ராசி பலன்கள். அன்பர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் இந்த சேனலில் வரப்போகின்றன. அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் எதுவும் இல்லை. குரு பகவான் சனி கிரகத்தின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். சனி கிரகம் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இந்த மாதம் இறுதியில 27ஆம் தேதி வக்ர நிலையை அடைய போகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் நட்பாக ரிஷபத்திலையும், சூரியன் 16ஆம் தேதி வரையில மிதுனத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கடகத்தில் நுழைகிறார். மாத ஆரம்பத்துல கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் 5ஆம் தேதிக்கு சிம்மத்தில் பெயர்ச்சி. அதே கடகராசியில் உள்ள வக்ர புதன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகத்தில் இருந்து பின்னோக்கி மிதுனத்திற்குள் நுழைந்து 24ஆம் தேதி வரையில் வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ராகுவும் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கும். இப்படி கிரக நிலைகள் இருக்க, தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல உச்சமா இருக்காரு. ஆனா ஸ்தானபலத்தோட இருக்காரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அலைச்சல், நிறைய பயணம், இடமாற்றம் நிறைய இருக்கும். ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. புத்தி ஒரு நிலையா இருக்காது. முடிவெடுக்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கும். சிந்தனை ஒரு தெளிவா இருக்காது. மனசுல நிறைய கவலை, வருத்தம், பயணம், அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்படிதான் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. மேலும் இந்த ஜூலை மாதத்துல நான் முக்கியமா சொல்றது, தனுசு ராசி தேவையில்லாத கோப உணர்வுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமா கோபம் வரும், ஏன்னா அஷ்டமத்துல குரு. எனவே நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்காம டக்கு டக்குன்னு அதை பேசிடுவோம். எனவே அதெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல வெளிநாடு யோகம் இருக்கா அப்படின்னா தாராளமா இருக்கு. அந்த முயற்சிகள் பண்றீங்க அப்படின்னா அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். அடுத்து இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழில், உத்தியோகம், 10ஆம் அதிபதி அஷ்டமத்துல மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு. அப்புறம் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். தொழில ஒரு மேன்மை உண்டாக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியா இருந்த தொய்வு நிலை, கஷ்டம், கடினமாக இருந்த அந்த சூழ்நிலை எல்லாம் ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும். புதுசா முதலீடு பண்ணலாமா, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமானா அதுக்கு இந்த நேரம் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. புதிய முதலீடுகளை இப்போதைக்கு செய்ய வேண்டாம். கொஞ்சம் அதை தள்ளி போடுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் வேணா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. இந்த மாதத்துல கூட்டு தொழில் செய்யறதுக்கு சாதகமா இருக்கு. ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் இப்ப growth நோக்கி பயணிக்கும். நீங்க தனியா முதலீடு பண்ண போறீங்கன்னா அதுக்கு இது அட்வைசபிளான டைம் பீரியட் இல்ல. ஏன்னா உங்களுடைய ராசி நாதன், உங்களுடைய சிந்தனை குறிக்கக்கூடிய கிரகம் குரு, அவர் அஷ்டமத்துல மறைஞ்சு உச்சமா இருக்காரு. மேலும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது பார்ட்னர்ஷிப்புக்கு பெஸ்டா இருக்கும். பட் சுயமா நீங்க தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா சொந்த ஊர்ல பண்ணாதீங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடங்கள்ல போய் அந்த பிசினஸ் நீங்க பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல growth கொடுக்கும். சொந்த ஊர்ல சுயமா தொழில் செய்யறத இந்த நேரத்துல அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல, 11ஆம் ஸ்தானாதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல, அப்புறம் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகுறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா சில தடுமாற்றம் உண்டு. ஏன்னா கேதுவோட சுக்கிரன் கன்ஜக்ஷன் ஆகுறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. பண வரவுல சில தடை அமைப்பு, தாமத அமைப்பு இது காமிக்குது. பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடி அமைப்புகளை இந்த காலகட்டம் காமிக்குது. எனவே இந்த ஜூலைல பணம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம், கவனம் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கும் பண உதவி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. யாருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாக்கு கொடுக்காதீங்க. எனவே லாபாதிபதி உங்களுக்கு கேதுவோட இணைகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. எனவே பொருளாதார ரீதியா கொஞ்சம் நெருக்கடி அமைப்பு, பண வரவுல ஒரு சில தாமதங்கள், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள ஒரு சில மன வருத்தங்கள் இதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதுக்கெல்லாம் இது சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே சாதகமா வந்துடுறாரு. சூரியனும் 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. 9ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல. திருமண முயற்சிக்கு சாதகமா இருக்கு. திருமண முயற்சிகளை பண்ணலாம். திருமண முயற்சியை தாராளமா செய்யலாம். என்னதான் குரு பலம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் குரு உச்சமா தான் இருக்காது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா மன வாழ்க்கையில இருந்த வருத்தம் ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு சாந்தமாக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். பார்ட்னருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அடுத்தது புத்திர பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். 5ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் இப்போ 6ஆம் இடத்துல இருக்காரு.
எனவே புத்திர பாகியத்துல சில தாமத அமைப்பு உண்டு. புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். இந்த மாதம் புத்திர பாகியத்துக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. அடுத்து குறிப்பா பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, அது மருத்துவ செலவுகளை குறிக்குது. பிள்ளைகளால ஏதாச்சும் மருத்துவ செலவு அல்லது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள அவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் குறைபாடு இதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஃபேமிலி லைஃப் பார்த்த வரைக்கும் 2ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வையில. குடும்பத்துடைய ஆதரவு இருக்கு, குடும்பத்துடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா இருக்கு, அதுல எந்த குறையும் இல்ல. குடும்பத்துடைய ஆதரவு ஒத்துழைப்பு இதெல்லாம் பரிபூர்ணமா இருக்கு. இந்த மாதத்துல தாயார் மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாரோட வாக்குவாதம் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தந்தையாரோட வாக்குவாதம் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் தந்தை இருவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே கவனமா இருக்கணும். அவங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கள அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட செயல்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாள்ல சனி பகவான் இருக்கிறது தாயாரோட ஆர்குமெண்ட் கொடுத்துரும். பாகியத்துல கேது பகவான் இருக்கிறது தந்தை சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் வருத்தத்தை கொடுத்துரும், அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதனால ஏதாச்சும் ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். அடுத்தது 3ஆம் இடத்துல ராகு. தைரியம் நல்லா இருக்கு, புதிய முயற்சிகளுக்கு ட்ரை பண்றீங்க, புதிய விஷயங்கள் உங்க லைஃப்ல அப்படியே ஆட் ஆயிட்டே இருக்கு. அதே போல இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 3ஆம் பாவத்துல ராகு இருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகளால ஒரு சில இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் நீங்கலாம். எனவே அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முதல் 15 நாள் உங்களுக்கு சூரியன் புதன் நினைவு இருக்கும். புதன் ஆதித்ய யோகம்னு சொல்றோம். எனவே முதல் 15 நாள் கல்வி ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல. கல்வியில ஒரு தெளிவு, கல்வியில ஒரு நல்ல மாற்றம், கல்வி ரீதியா முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வி ரீதியா சற்று கவனமா இருக்கணும். மற்றபடி முதல் 15 நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வி ரீதியா கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கு. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல கவனமா செயல்படணும். அடுத்தது தனுசுக்கு நம்ம மெயினா பாக்குறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல குரு இருக்கிறதே ஒரு குறைதான். குரு உச்சமா இருக்காரு. ஓரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், நம்மளால முன்னேறி வர முடியும் அப்படிங்கிற ஓரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் மன உளைச்சல் கடுமையா இருக்கு. 4th ஹவுஸ்ல இருக்கிற சனி மன அமைதி கெடுத்துட்டாரு, மன நிம்மதி இல்ல, ஒரு மாதிரி தெளிவில்லாம பயணிக்கிறீங்க. மனசை ஒருமுகப்படுத்துங்க, சிந்தனையை தெளிவுபடுத்துங்க. இதுக்கு பெஸ்ட் ரெமெடி மெடிடேஷன் மட்டும்தான். தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணுங்க. சோ தேக ஆரோக்கிய ரீதியா சில குறைபாடுகள் இருக்கு. இந்த காலகட்டத்துல குறிப்பா வயிறு சம்பந்தமான உபத்திரம் நீங்க வாய்ப்பு இருக்கு. கண்ட நேரத்துல சாப்பிடுறது, கண்ட நேரத்துல தூங்குறது இதெல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, உங்களை ஹெல்த்தியா வச்சுக்கோங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க. இந்த ஜூலை மாதத்தில் தனுசு ராசினருக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், ஆழ்ந்த சிவப்பு மற்றும் இளம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7 மற்றும் 9 ஆகும். வழிபட வேண்டிய தெய்வங்கள் தட்சணாமூர்த்தி மற்றும் சூரியன். தட்சணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் ராசிநாதனின் பலத்தை கூட்டும். தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு ஆர்க்கியம் கொடுப்பது அல்லது சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்தி கால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனன கால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நேயர்களே. நான் வேற வேலைக்கும் சென்று கொண்டிருப்பதால நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்க மெசேஜுக்கு நான் உடனே பதில் தர முடியாவிட்டாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நானே கால் பண்ணி உங்க கூட பேசுவேன். இது ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறி தற்போது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.